1934ல எம்என் ராய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எம்என் ராய் அவர்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா கொடுக்குறாரு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா கொடுக்குறது யார்? எம்என் ராய். தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1935 அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடியுது. இதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து போயிடலாம். நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னோ அதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் ரிவிஷன் அடுத்தடுத்து பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நேரு அவர்கள் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, அடல்ட் பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவோம், 18 வயசு மேற்பட்டவங்க ஓட்டு போட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ளவங்கள எடுக்கணும்னு சொல்லியிருப்பார். ஓகே, அப்படி சும்மா ஜாலியாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாடர்ன் இந்தியாவில் ஆல்ரெடி வந்து பார்த்தது தான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் 1940 இந்தியன்ஸ் வந்து இந்தியர்கள் நம்ம வந்து 2வது உலக வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறதுக்கு ஆஃபர் வந்து தருவாங்க. 1940 ஆகஸ்ட் ஆஃபரு, அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் டிக்ளரேஷன். ஓகே, தென் 1940 கிரிப்ஸ் மிஷன் என்ன பண்ணியிருக்காதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுவும் கிரிப்ஸ் ப்ரப்போசலும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து பண்ணலாம். இதை முஸ்லீம் லீக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ட்ராகிறாரு. கேபினட் மிஷன் பிளானு இதுக்கு இந்த அமைப்போட ரெக்கமெண்டேஷன் படி தான் எது உருவாக்கியிருக்கோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கியிருக்கோம். அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது கேபினட் மிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி. அதில் யார், லாரன்ஸ் இருந்திருப்பார், கிரிப்ஸ் இருந்திருப்பார், அலெக்சாண்டர் இருந்திருப்பார், இதெல்லாம் வந்து பார்த்தோம். கேபினட் மிஷனுடைய முதல் மாநாடு ஃபஸ்ட்டு சிட்டிங் எப்போ நடந்துச்சு, 9 டிசம்பரில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு சிட்டிங் 9 டிசம்பரில் வந்து நடந்துச்சு. இந்த டேட்டு முக்கியம். முதல் அமர்வு 9 டிசம்பரில் நடந்துச்சு. ஓகே, முதல் அமர்வு 9 டிசம்பரில் நடந்துச்சு. எல்லா டேட்டாவையும் பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து உண்டு. நிறைய பேர் லைனில் இருக்காங்க, அவங்கள மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. ஆட்டோ அட்மிட் கொடுத்தேன், ஆனால் இதாகலை. நாளைக்கு சரி பண்ணிடலாம். நான் சாஃப்ட்வேர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது நாளைக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. இனி கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வந்து கொடுத்து பக்காவாக கொடுத்துருவேன். ஒரு ஃப்ராடு வந்து ஒருத்தன் இருக்கான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்அகாடமி ஒரு ஃப்ராடு. நான் கிராஃபின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அவங்க ஜூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஆல்ரெடி இந்த பைஜூஸு இவனுங்கெல்லாம் டாப் மோஸ்ட் ஃப்ராட்ஸ். கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு உலக லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இந்த கிராஃபி நான் அன்அகாடமி அந்த நாயோடதுன்னா நான் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது இவனுங்கெல்லாம் கூட்டுக்களவானிங்க. கல்வியை ஐஏஎஸ் ஆகிட்டு வேலையை விட்டுட்டு ஏதோ ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்க போகிறேன், கல்வி புரட்சி பண்ணுன்னு ஊரை ஏமாற்றிட்டு இது பண்ணானுங்க. ஒஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு. ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனும் வந்து கிடையாது பிரச்சனைகளுக்கு. அவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து பண்ணாங்க. இன்றைக்கி மத்தியானம் ஜூம் மீட்டிங் வந்து பேசினேன், கிளாஸ் எடுத்தேன். ஈவினிங் ஆனால் அதுக்கு காசு கட்ட சொல்கிறாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து மாறியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஏமாத்து வேலைகளும் வந்து இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம நம்பி இது பண்ணுவோம், எங்கேயோ இருந்துட்டு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ஸோ இதுதான். ஓகே, அது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். அடுத்து 9 டிசம்பரில் 9th டிசம்பர் ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்து நடக்குது. முஸ்லீம் லீக்கு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை, இதில் கலந்துக்கல. அடுத்து 11 டிசம்பரில் டெம்ப்ரவரி
தலைவராக யார் இருப்பார்? சச்சிதானந்தா சின்ஹா வந்திருப்பார். சச்சிதானந்தா சின்ஹா வந்திருப்பார். ஓகே. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக மூக்கர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. மூக்கர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. எல்லாரும் தெளிவாக புரியுதா? ஸ்க்ரீன் எல்லாம் தெரியுதா? சவுண்ட் எல்லாம் கேட்குதா? ஹலோ. ஓகே ஓகே ஃபைன். அப்படி வேகமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கிடையாது, சச்சிதானந்த சின்ஹா தான் டெம்பரவரி தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் இவர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்து மாறுவார். ஓகே. ஃபஸ்ட்டு இதில் மீட்டிங்கில் யார் இருப்பா? சச்சிதானந்த சின்ஹா தான் இருப்பார். வைஸ் பிரசிடென்ட் மூக்கர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து 13 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 1947 46 13 டிசம்பர் 46 ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் கொண்டு வருவார். இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் உங்களுக்கு முக உரையாக பிரியாம்பிளாக 47 மாறும். இதுக்கு அடுத்து கொஞ்சோண்டி கேப் விட்டுக்கோங்க, இன்னொரு டேட் சொல்கிறேன். ஓகே. அடுத்து 22 ஜூலை 22 ஜூலையில் நேஷ்னல் ஃப்ளாக்கு அடாப்ட் பண்ணுவாங்க, தேசிய கொடி ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே. அடுத்து உங்களுக்கு தெரியும் 15 ஆகஸ்ட் சுதந்திரம், 14 பாகிஸ்தானுக்கு, 15 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம். அடுத்து 26 நவம்பர் கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க, இடையில 2-3 டேட்டு சொல்லுவேன். 26 நவம்பர் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர். இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 26 ஜனவரியில் நேஷ்னல் ஃப்ளாக்கு தேசிய கொடி 1947 22 ஜூலை. தேசிய பாடல் நேஷ்னல் சாங்கு நேஷ்னல் ஆனந்தம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ 1950 ஜனவரி மாதம், ஜனவரி 1950. அடுத்து 26 ஜனவரி கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949, நடைமுறைக்கு வந்தது 26 ஜனவரி 1950. அதுக்கப்புறம் முதல் எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்திருக்கும்? 25 அக்டோபர் 51 21 பிப்ரவரி வரைக்கும் நடந்திருக்கும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் வந்து கேட்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நேரடி அண்ட் மறைமுக தேர்தலில் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் 389 பேர். மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். ரிசர்வேஷனும் வந்து உண்டு. லைக் வந்து இந்தியாவில் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், ஆங்கிலேயர்கள், ஷெடியூல் கேஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ், கிறிஸ்டின்ஸு, இன்க்ளூடிங் உமன்ஸ்க்கும் இது வந்து உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலி எலெக்டட், நேரடி தேர்தலும் இது பண்ணுவாங்க, அதாவது நாமினேட்டட் முறையிலும் வந்து இது பண்ணுவாங்க, மறைமுக தேர்தலும் இது பண்ணுவாங்க, நாமினேட்டட் முறையிலும் மெம்பரை வந்து இது பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் காந்தி வந்து உறுப்பினர் கிடையாது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் காந்தி வந்து உறுப்பினர் கிடையாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். காந்தி என்ன கிடையாது? உறுப்பினர் கிடையாது. நீங்கள் காந்தி வந்து உறுப்பினர் நினச்சிப்பீங்க, கிடையாது. அப்போ ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த குறிக்கோள் தீர்மானம், அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பிரியாம்பிளாக மாறி இருக்கும். பிரியாம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்க? மாறி இருப்பாங்க. அது எப்போ? 22 ஜனவரி 1947 பிரியாம்பிளாக மாறி இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃப்ளாக்கு ஜூலை 22 1947, நேஷ்னல் சாங்கு ஜனவரி 24 1950. ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் எப்போ? ஜனவரி 24 1950. இதோட இது வந்து தெரிஞ்சுக்கணும். கடைசி கூட்டத்தொடர், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கடைசி கூட்டத்தொடர் எப்போ? 24 ஜனவரி 1950 கடைசி வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் செஷன் 11 செஷன் நடந்திருக்கும். அதில் 2 வருஷம் 11 மந்த்து, டிஎன்பிசியில் 17 நாளுன்னு இருக்கும். ஆனால் இதில் எஸ்எஸ்சி இந்த என்சிஆர்டி படி 18 நாள். மொத்தம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கமிட்டி போட்டுக்கோங்க. ஸ்பீடா நேருனாலே மத்திய லெவலில் பவரானவர். அப்போ யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரலு ஸ்டேட்டு, ஓகே, பவர் கான்ஸ்டியூஷன், யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட்டு கமிட்டி, அதாவது யூனியன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அவ்வளோதான். ஓகே. ராஜேந்திர பிரசாத்
ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை குழு, ரூல்ஸ் கமிட்டி, வழிநடத்தல் ஸ்ட்ரெயிங் கமிட்டி, வழிநடத்தல் குழுவாக தலைவர். அடுத்து படேலை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். படேல் அப்படின்னு எடுத்தாலே மைனாரிட்டி பீப்புள், ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் மகாணங்களை ஒருங்கிணைச்சதில் சர்தார் வல்லபாய் படேல், ஒற்றுமைக்கான நாள் ஆகஸ்ட் 31, மகாணங்களில் ஒருங்கிணைச்சதில் படேலுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அப்போ அவர் மைனாரிட்டி பீப்புள், ப்ராவின்ஸுக்கான கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண கமிட்டி. அடுத்து அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் கமிட்டி, மொத்தம் 7 பேர். 29 ஆகஸ்ட் 47 அந்த டேட் போட்டிருந்தாலே மேலே அதில் சொறி விட்டுக்கோங்க. 29 ஆகஸ்ட் 1947 டிராஃப்ட் கமிட்டி உருவாக்கப்பட்டது. இதோட தலைவர் அம்பேத்கர் அவர்கள். ஓகே, அம்பேத்கர் அவர்கள். ஸோ அப்போ 7 உறுப்பினர். அம்பேத்கர் தலைவர். கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர். முன்சிப் முகமது சதியத்துல்லா யாரு கிடையாதுன்னு கேட்பாங்க குரூப் 4ல். இந்த கமிட்டியில் யாருப்பா கிடையாது அப்படின்னு போட்டு காந்தியை போட்டு காந்தி கிடையாதுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. அடுத்து மாதவராவ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு சரியில்லாமல் மில்லர் வந்து இது பண்ணியிருப்பார். தனுஷை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். அதனால் இவர் மாதவராவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதான் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போயிடுவார். அப்போ இதில் கீவேர்டு பாருங்க, ஐயங்கார். ஓகே, ஐயர் கீவேர்டு சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி, இது வந்து கீவேர்டு. அதுக்கப்புறம் முன்சி சையதுல்லா அம்பேத்கர், இது டிராஃப்ட் கமிட்டி 29 ஆகஸ்ட் 1947. ஓகே. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 24 நவம்பர் 1947. நடைமுறைப்படுத்தது ஜனவரி 26, 1950 ரிபப்ளிக் டே. ஓகே. பூர்ண ஸ்வராஜ் எப்போ கொண்டாடணும்? ஜனவரி 26, 1930. இது வந்து பார்த்துக்கணும். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதோட அட்வைசர் யார்? ராவ் BN ராவ். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அட்வைசர்னு கேட்டால் PN ராவ் அட்வைசர். ஓகே. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து வேகமாக வந்து பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கெங்கேருந்து என்னென்னலாம் எடுத்தோம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினோ 2 கொஷினோ வந்து உண்டு. நீங்கள் அதனால் இந்த கான்செப்டை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. புரியுதா? பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதையும் இப்போவே சொல்லிடுறேன். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா அமெரிக்காவில் பிரசிடென்ட் தான் அதிகாரம் முக்கியவர். முக்கியமான போஸ்டிங் எல்லாமே அவர் தான் போடுவார். இந்தியா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரிட்டனும் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அங்கே ஆனால் குயின் வந்து இருப்பாங்க. அவங்க இவங்க மன்னர் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. இந்தியாவும் பிரிட்டனும் சேம் மாடல் தான். ஓகே. வெஸ்ட்மினிஸ்டர் மாடலில் வந்து இருக்கும். பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா எப்படி இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருப்பார். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி, இப்போ வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இந்த லோக்சபா, ராஜ்யசபா இதெல்லாம் வந்து இருக்கும். லோயர் ஹவுஸு கலைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா இங்கேயும் லோக்சபா, அங்கே வந்து செனட்டுன்னு இருக்கும். இங்கே ராஜ்யசபானா அமெரிக்காவில் செனட்டு. அங்கே வந்து இங்கே பிரசிடென்ட் 2 முறைக்கு மேலேயும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அங்கே 2 முறை தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. இது அமெரிக்காவில். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்ட் 3. அடுத்து டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4. தென் ஃபண்டமெண்டல் டியூட்டி 4A. மியூட் பண்ணுங்க, இடையால் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மொத்தமாக தூக்கிடுவேன். வெயிட் பண்ணுங்கள், நல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க.
மியூட் பண்ணுங்கள். கிளாஸு மற்றவங்க கவனிக்கணும். ஏற்கனவே லேப்டாப் ஹேங்க அப்படி நிற்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க. போடணும் சொல்லுங்கள். மொத்தமாக ஜூம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் ஃபேஸ்புக் வாங்கன்னு சொல்ல போகிறேன். ஜிமீட்டை கேன்சல் பண்ணிட்டு. ஓகே, அடுத்து பாருங்கள். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்தியாவில் ஓட்டு போடலாம், ரைட்டா? ஸோ அது 61வது அமெண்ட்மெண்ட் 1988 கொண்டு வரப்பட்டது. 89 நடைமுறைக்கு வந்துச்சு. 21 வயசுலேருந்து 18 வயசு ஆக்குனது 61வது அமெண்ட்மெண்ட் 1988. ஓகே, லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் வந்து பண்ணுறது. இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அமெரிக்காவில் ப்ராவின்ஸ்க்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தேசிய அவசர நிலை பிரகடனம் 352. இதே ஸ்டேட் எமர்ஜென்சி 356. மாநிலங்கள் லெவலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360, நிதி அவசர நிலை. அடுத்து 73வது அமெண்ட்மெண்ட்டில் பார்ட் 9 ஷெடியூல் நம்பர் 11, இது வந்து பஞ்சாயத்து லெவலில். 74வது அமெண்ட்மெண்ட் 1994 என்னது முனிசிபாலிட்டி, ஓகே, நகராட்சி கொண்டு வந்தாங்க, பார்ட் 9A. ஸோ ஆர்டிக்கிள் 40 காந்தியன் பிரின்சிபல் வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து சொல்லுது. ஓகே, அது வந்து தெரிஞ்சுக்கணும். 97வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஆர்டிக்கிள் 43B. அடுத்து சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு இல்லையா, இதில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த கூட்டாட்சி அப்படிங்கக்கூடிய மெத்தடு கொண்டு வரப்பட்டது எதில், 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். வேகமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியாவுக்கு எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தோம், வேகமாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும். கூட்டாட்சி தத்துவம் 1935 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் கவர்னருடைய ஆஃபீஸ், கவர்னருடைய பவர் எல்லாமே இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் கோர்ட்டுனா இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு 1950 ஜனவரி மாதம் தான் உருவாகிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபெடரல் கோர்ட்டுன்னு இருந்திருக்கும். தேர்வாணையம் 1919 ஆக்ட்லேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசு சட்டத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. இதுலேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க 1935. அதுபடி தான் டிஎன்பிசி உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் 1935. அடுத்து பிரிட்டிஷ்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தோம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து பார்லிமெண்ட் அரசு, அதுக்கப்புறம் கேபினட் அப்படிங்கக்கூடிய முறை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்தோம்னா, பார்லிமெண்ட் கவர்மெண்ட், இந்த லோக்சபா ராஜ்யசபா 2 அவை இருக்கு இல்லையா, அந்த பை கேமரலிசம்னு சொல்லுவோம், அது கொண்டு வந்திருப்பாங்க. கேபினட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் போதும். அதுக்கடுத்து அமெரிக்காவிலேருந்து, அமெரிக்கானாலே கோர்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமை. அதுக்கப்புறம் நீதித்துறை வந்து தனித்துவமாக வந்து செயல்படுறது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் 61வது அமெண்ட்மெண்ட், 61வது ஆர்டிக்கிள். இந்த 61வது ஆர்டிக்கிள் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கிறது, ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸாக செயல்படுறது, நீதித்துறை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி, அதை பற்றினது. இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ரிமூவ் பண்ணுறது, ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ரூல். இப்போது யூஎஸ்ஏனாலே என்னத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையை காப்பாற்ற யார், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான் வந்து காப்பாற்றும்.
அப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படிலாட்டி நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் பாருங்கள். நான் மொத்தமாக இந்த மீட்டிங்கை வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா ஜூம் மீட்டிங்கில் நிறையா ஆப்ஷன் வந்து உண்டு. கூகுள் மீட்டில் நிறையா விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொன்னதை கேட்கலன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஸ்புக் லைவ் பாருங்கள். ஒருத்தர் பண்ணுற தப்புனால என்டையர் கிளாஸே கொலாப்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அமெரிக்காவிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஜுடிஷியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அமெரிக்கா தான். தனித்து செயல்படுறது, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது, பிரசிடெண்ட் இம்பீச்மெண்ட், இதெல்லாம். அடுத்து இர்ரீஸ் கான்ஸ்டியூஷன் அயர்லாண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 உறுப்பினர்களை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து நாமினேட் பண்ணுவார். அந்த விஷயம், அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடு, இதெல்லாம் இர்ரீஸ் கான்ஸ்டியூஷன். 1935 ஃபெடரலிசம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இது கனடியன் கவர்மெண்ட்லேருந்து கனடாவிலேருந்து என்ன கொண்டு வந்தோம், இதுவும் கூட்டாட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை மறு ஆய்வு அமெரிக்கா. ஓகே, அதே இது வந்து பார்த்திங்கன்னா அட்வைசரி ஜுடிஷிக்ஷன்ஸ். ஆர்டிகிள் 143 படி பிரசிடெண்ட்டு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரியணும்னா சுப்ரீம் கோர்ட்டிட்ட ஒப்பீனியன் வந்து கேட்பார். அது நான் பைண்டிங். சுப்ரீம் கோர்ட் சொல்லதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கேட்பார். அது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தது, இங்கே கனடாவிலேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் மத்திய பட்டியல், பொது பட்டியல், மாநில பட்டியல் இருக்கு இல்லையா, ஷெடியூல் நம்பர் 7, 7வது அட்டவணை. அது வந்து அதில் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்போ நீட் எக்ஸாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எங்கே கொண்டு வந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு வந்தாங்க, ஆஸ்திரேலியா. அடுத்து ஜாயின்ட் சிட்டிங். ஜாயின்ட் சிட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகிள் 103 கீழே, 103 கீழே லைவ் போய்க்கிட்டுதான்னு பார்த்துக்கிறேன். உயிரை கொடுத்து நடத்தி இப்போ லைவ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமே. ஓகே, ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஒரு சில மசோதா இழுத்துக்கிட்டே கிடக்குன்னா அதை ரெண்டையும் லோக்சபா ராஜ்யசபாவும் சேர்த்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து நடத்துவாங்க. ஆர்டிகிள் 108 படி பிரசிடெண்ட் வந்து ஆணையிடுவார் நடத்துறதுக்கு, அதை ஸ்பீக்கர் வந்து நடத்துவார். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது. பொதுப்பட்டியலும் ஜாயின்ட் சிட்டிங்கும் ஆஸ்திரேலியா. அடுத்து வெமினார் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி. இது என்னென்னா ஆர்டிகிள் 359, ஆர்டிகிள் 352 நேரத்தில் 352 தேசிய அவசர நிலை. இந்த நேரத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19 சஸ்பெண்ட் பண்ணுவார். ரைட் டு ஸ்பீச் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவார். எதை பேஸ் பண்ணினா ஆர்டிகிள் 359 கீழே இந்த ஆர்டிகிள் 19 கேன்சல் பண்ணுவார். எப்போ, ஆர்டிகிள் 352 நடைமுறையில் இருக்கும்போது. ஸோ அது கொண்டு வந்தது ஜெர்மனி கான்ஸ்டியூஷன், வெமினார் கான்ஸ்டியூஷன். அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா, ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமை சொரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி இது கொண்டு வந்திருப்பாங்க. அது யுஎஸ்எஸ்ஆர், இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யா, அதிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் 5 இயர் பிளானிங் கமிஷன் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகே, அதே மாதிரி பிரியாம்பிளில் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கலும் ஸோ அதுவும் வந்து இங்கே யுஎஸ்எஸ்ஆர் தான். அடுத்து ஃப்ரெஞ்சுனாலே லிபர்ட்டி, சகோதரத்துவம், சமத்துவம், ஃபெட்டர்னிட்டி, இதெல்லாம் இது எல்லாமே பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ஃப்ரெஞ்சிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ பிரியாம்பிள் எப்போ நடைமுறைக்கு வந்தது, 1949 நவம்பர் மாதம் வந்து இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு சாவரின் சோசியல் செக்குலர் இது வந்து இருக்குமானா இருக்காது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க சாவரின் சோசியல் செக்குலர்? கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் ஆடியோவில் பேசாதீங்க. சாவரின் சோசியல் செக்குலர் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க? ஓகே, 75. எம்மா நாகலட்சுமி, என்னத்தம்மா படித்த, எக்ஸாம் 3 நாள் தான் இருக்குது.
சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர் ரொம்ப 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 முக்கியம். பல முறை வந்து நடத்தாச்சு, எக்கச்சக்கமாக வந்து நடத்தியாச்சு. 75ன்னு எப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஓகே, அமெண்ட்மெண்ட் 43 44 43 44. இந்த லிபர்ட்டி கீழே என்ன வரும்? தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத், ஒர்க் ஷாப். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், பக்காவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரீஆம்பிளை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஓகே இந்த ப்ரீஆம்பிளோட இண்டெக்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸை வச்சு என்ன உண்டு, கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு. இந்த ப்ரீஆம்பிள் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி 42வது அமெண்ட்மெண்ட், 44வது அமெண்ட்மெண்ட் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 42, 44 இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து கொஷின் வந்து மாறிடுச்சு. ஸோ நேரு வந்து கொண்டு வந்திருப்பார். எப்போ? ஜனவரி மாதம் 1946 கொண்டு வந்திருப்பார். 47 ஜனவரி மாதம் ப்ரீஆம்பிளாக மாறி இருக்கும். அப்புறம் 42வது அமெண்ட்மெண்ட்டில் 1976 இந்த சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி 3 வார்த்தை 42வது அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருப்பாங்க. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான். இது ஐடென்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ப்ரீஆம்பிள ஐடென்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நான் ஜஸ்டிசபிள், நாட் என்ஃபோர்ஸபிள். இதோட மீனிங் என்னன்னா, ப்ரீஆம்பிள் நாட் என்ஃபோர்ஸபிள், அதே மாதிரி டிபிஎஸ்பி நாட் என்ஃபோர்ஸபிள். நீதிமன்றம் நடைமுறைக்கு உட்படுத்த முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்போ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணணும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் ப்ரீஆம்பிளையோ டிபிஎஸ்பியோ என்ன பண்ண முடியாது, நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 42வது அமெண்ட்மெண்ட்டில் சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து சேர்த்துருப்பாங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, வேகமாக வந்து போயிடலாம். ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். குரூப் 4க்கு நம்ம அடுத்த இது வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாருங்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் கேசஸ், வெறுபாய் கேசஸ். இந்த ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷனுடைய நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி கிடையாதுன்னு என்ன சொல்லியிருப்பாங்க, வெறுபாரி யூனியன் கேஸ் 1960. அடுத்து கேசவானந்த பாரதி கேஸு 73. கேசவானந்த பாரதி கேஸு 73 ரொம்ப முக்கியம். இந்த கேஸோட வருஷத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எது ரிலேட்டடு. இதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேசிக் ஸ்ட்ரக்சராக மாற்ற முடியாது. எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னது, நீதிமன்றம் தனித்து செயல்படும், அதை மாற்ற முடியாது. பிரசிடெண்ட்டுடைய பவரை மாற்ற முடியாது. கூட்டாட்சி தத்துவத்தை மாற்ற முடியாது. இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அப்போ எல்ஐசி இந்தியா கேஸு 1995 என்னது, ப்ரீஆம்பிள் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, எந்தெந்த ஸ்டேட்டு எப்பப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நம்பர் 1 என்ன சொல்லுது, 1வது அட்டவணை யூனியன் அண்ட் ஸ்டேட்டை பற்றி சொல்லுது. இந்தியாவில் 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்க, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபெடரலிசம் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க, இது வந்து தெரிஞ்சுக்கணும். 100வது அமெண்ட்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியை இந்தியாவுக்கும் கொடுத்தோம். அப்படின்னா என்ன பண்ணணும், ஷெட்யூல் நம்பர் 1 சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போவும் புதுசாக ஸ்டேட்டோட பவுண்ட்ரி மாற்றினாலும் நேம் மாற்றினாலும் என்ன பண்ணணும், ஷெட்யூல் நம்பர் 1 தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கிள் 368. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில கமிட்டி வந்திருக்கு. இது வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவோட ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதையும் நான் வந்து வேகமாக சொல்லிடுறேன். இப்போ ப்ரீஆம்பிள் பார்த்தாச்சு, எந்தெந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு.
அடுத்து நம்ம வந்து ஸ்டேட் வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்துருவோம், வேகமாக வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இப்போ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு செகண்ட் ஓப்பன் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ஃபைல் இருக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சார்ந்த விஷயங்கள். ஸ்பீடாக வந்து பார்த்துடலாம். ஓகே, எல்லோரும் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வேகமாக பார்த்துருவோம். ஏன்னா ஜாகிரஃபி வெயிட்டான சப்ஜெக்ட்டு, 20 கொஷின் கிட்ட வந்து கேட்பாங்க. அதனால் நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, டக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஷின்ஸு பக்காவாக வந்து உண்டு, அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. கிளியராக என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பாலிட்டிக்கில். ஷெடியூல் எல்லாம் பலமுறை சொல்லியாச்சு, திரும்பவும் நான் அதை வந்து சொல்லி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணலை. இப்போ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து தெளிவான முறையில் பார்த்துடலாம். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, எந்த ஸ்டேட்டு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, என்ன கமிட்டி வந்து உருவாக்குனாங்க, அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் பார்த்துக்கலாம். ஒரே வருஷம் வெயிட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு நல்ல சிஸ்டம் வாங்கணும், ஸ்டூடியோ உருவாக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன கமிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி 1900 கவனிங்க, 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் உருவாக்குவாங்க. அதுபடி தான் மாநிலங்கள் வந்து உருவாயிருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்கே தார் கமிட்டி போட்டுக்கோங்க. தார் கமிட்டி 1948 தார் கமிட்டி. இது மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குறதுக்கு தார் கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஜேவிபி கமிட்டி, இதுவும் டிசம்பர் மாதம். ஸோ ஃபஸ்ட்டு தார் கமிட்டி, அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சித்தமரையா, இவங்கெல்லாம் ஒரு டீம். இந்த கமிட்டி டிசம்பர் 1948 உருவாக்கியிருப்பாங்க. லைவ் போதான்னு பார்த்துக்குவோம். ஓகே, லைவ் போகுது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், ஜேவிபி கமிட்டி யார்? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சீதாமரையா. இந்த கமிட்டி உருவாக்குறாங்க. இவங்க 1949 ஏப்ரல் மாதம் தான் ரிக்வெஸ்ட் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜேவிபி கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மொழிவாரி மாநிலம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஆந்திரா, அக்டோபர் 1953 ஆந்திரா மாநிலம் முதலாக மொழிவாரியாக உருவாக்குவாங்க. அக்டோபர் 53 ஆந்திரா மொழிவாரியை உருவாக்குவாங்க. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபசல் அலி கமிட்டி, இதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மாநில மறுசீரமைப்பு கமிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபசல் அமிட்டி கமிட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபசல் அலி வந்து தலைவர், பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள்.
இவங்க 55ல் செப்டம்பர் மாதம் 55ல் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல் மொழிவாரி மாநிலம் உருவாக்குவாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். மொழிவாரி மாநிலத்தில் 1960ல் குஜராத் மகாராஷ்டிரா, பாம்பேவை ரெண்டாக பிரிப்பாங்க, குஜராத் மகாராஷ்டிரா. அடுத்து கேரளா 1956ல் கேரளா மாறிடும். இந்த திருவாங்கூர், கொச்சின் இந்த ஏரியாலாம் சேர்த்து 1956ல் கேரளா. அகெயின் கர்நாடகாவும் மைசூர் எல்லாத்தையும் சேர்த்து கர்நாடகா ஸ்டேட்டு உருவாகும். இந்த கர்நாடகா மைசூர் ஸ்டேட்டுன்னு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை ரீநேம் பண்ணது 1973. அதுக்கு அடுத்து 62ல் நாகாலாண்டு, 62ல் நாகாலாண்டு, 62ல் நாகாலாண்டு. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். 62ல் நாகாலாண்டு. ஹரியானா பஞ்சாப்லேருந்து தனியாக பிரிஞ்சு ஹரியானா வந்து கொண்டு வருவாங்க. எப்போ 66. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் விட்டுறப்படும். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இயர் வைஸ் லைனாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்து ஹரியானா 66, ஹிமாச்சல பிரதேஷ் 70, ஹிமாச்சல பிரதேஷ் 70, ஹிமாச்சல பிரதேஷ் 70. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிமாச்சல பிரதேஷ் எப்போ 70. அகெயின் மேகாலயா 71, மேகாலயா 71. அடுத்துங்க பாருங்கள், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இது எல்லாமே 71 தான். அடுத்து சிக்கிமு 75, 35வது கான்ஸ்டியூஷன்ஸ், 35வது கான்ஸ்டியூஷன் 75. மிசோரம் அதே இதில் தான் மிசோரம். அடுத்து 86ல் இது தொடர்ந்து வந்து வரும். 86ல் எல்லாமே இந்த 87ல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 86ல் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 87ல் வந்து பாருங்கள் யாரெல்லாம், இவங்க அருணாச்சல பிரதேஷ், கோவா, மிசோரம் இந்த 3 பேரும் எப்போ 87ல் அருணாச்சல பிரதேஷ், கோவா, மிசோரம். சிக்கிம் 75. ஓகே, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இவங்கெல்லாம் 72, சிக்கிமு 75 இயரு. அடுத்து சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் எப்போ சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து தெரியும், ஜூம் இருக்கா? ஓகே, 2000ல் சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தெலுங்கானா ஜூன் 2, 2014 இதுபடி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து உருவாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் ABC வந்து இருந்திருக்கும், சியை வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த 3 பார்ட்டாக வந்துருக்கும். அதே மாதிரி சேஞ்சஸ், மெட்ராஸ் தமிழ்நாடாக மாறினது 1969. யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய யூபியாக மாறினது 1950. ஓகே, அதே மாதிரி மினிக்காய் தீவு அந்த இதெல்லாம் வந்து லட்சத்தீவாக மாறியிருக்கும். மைசூர் கர்நாடகாவாக மாறியிருக்கும். 73ல் மைசூர் கர்நாடகா, இந்த மினிக்காய் தீவு இதெல்லாம் லட்சத்தீவாக மாறியிருக்கும். 1992ல் 69வது அமெண்ட்மெண்ட்டில் இந்தியாவோட தலைநகர் டெல்லியா, கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு மாற்றிருப்பாங்க. 2006ல் உத்தராஞ்சல் உத்தராகண்டாக மாறியிருக்கும். அதே பாண்டிச்சேரி புதுச்சேரியாக மாறியிருக்கும் 2006ல். 2011ல் ஒடிசா மாறியிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா 1936ல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து குடியுரிமை ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லுது, பார்ட் 2 வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து குடியுரிமை சார்ந்தது. இது கூட நம்ம காலையில் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னும் எக்கனாமி, சயின்ஸ் இதெல்லாம் தொட வேண்டியிருக்கு. ஸோ காலையில் நான் வந்து குரூப்பில் போடுறேன், டெலகிராமில் போடுறேன். எல்லாருமே டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் காலையில் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து 6 o'clock வந்து கிளாஸ் வந்து இது பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி 10 o'clock. ஓகே, ஏன்னா இந்த 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறையா உழைக்க வேண்டியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 6 o'clock அப்படி இல்லாட்டி 10 o'clock. நல்லா தூங்குங்க, காலையில் சந்திப்போம். எல்லாமே ரிவிஷன் தான், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக கொடுத்துட்ருக்கேன். 100% இதில் தான் வரும். சிறப்பாக படிங்க. மீண்டும் நம்ம காலையில் சந்திப்போம். அதுக்குள்ளே ஜூம் மீட்டிங் எல்லாம் சரி பண்ணிடுவேன். குரூப் 2க்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் வர்றது நல்லது தான். அப்போ தான் நம்ம அப்டேட்டடாக இருப்போம், அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். அல்லாட்டி உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்ருப்போம். சரியா? ஸோ மீண்டும் சந்திப்போம். இனிய இரவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோஸு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. தமிழ் கிளாஸும் நாளைக்கு உண்டு, மேக்ஸ் கிளாஸும் உண்டு. நான் விலை கூடினாலும் பரவாயில்ல, ரைட்டிங் பேர்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வாங்கிடுறேன். தேங்க்யூ. எல்லாம் தூங்குங்க சிறப்பாக.